ஸ்டெல்லா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்று வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிறிது தியானிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, இந்த ஒரு ஜபம் சொல்லி வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. பிரியமானவர்களே, வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், நம்ம என்னென்ன காரியம்லாம் நடக்கணும்னு சொல்லி விரும்புறோம் இல்லையா? அப்போ விருப்பம் மட்டும் இருந்தா போதாது, நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கணும். அது எப்படி ஜெபிக்கணும் அப்படி தெரிஞ்சாதான் நம்ம அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறோம் இல்லையா? ஜெபிக்க போறதுக்கு முன்னாடி நம்ம எந்த காரியங்களுக்காக தான் ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்குள்ள இருக்கா? முதல்ல நீங்க அந்த தெளிவோட ஜெபிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு வீடு வேணும்னு ஆசை இருக்கு, சொந்த வீடு வேணும்னு சொல்லி ஆசை இருக்கு. அப்ப அந்த சொந்த வீட்டுக்காக இந்த ஆண்டவர் சமூகத்துல ஜெபிங்க. கர்த்தத்தின் கனி வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விருப்பம் இருக்கு, கர்த்தத்தின் கனிக்காக ஜெபிங்க. அப்போ அந்த ஜெபங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தெளிவு வேணும். ரெண்டாவது, விசுவாசத்தோடு கூடிய ஜெபம். விசுவாசம் நமக்குள்ள வேணும். நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போதுதான் அந்த ஜெபங்கள் கேட்கப்படும். கண்டிப்பா ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்வாரு அப்படிங்கிற அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, அண்ணா கற்பத்தின் கனிக்காக ஜெபிச்சாங்க. மனுஷங்க எத்தனையோ பேர் கற்பத்தின் கனி இல்லை அப்படின்னா மனம் கஷ்டப்படும் முறையான வார்த்தைகளை பேசி நம்ம மனசை காயப்படுத்துவாங்க. உண்மையா இல்லையா? அப்படிதான் அண்ணனுக்கும் நிறைய கற்பத்தின் கனி இல்லாததுனால பல அவமானங்களை சந்திச்சாங்க. ஆனா அவ துவண்டு போல ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தாங்க, ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தினாங்க. கண்டிப்பா ஆண்டவர்கிட்ட நான் தெரியப்படுத்தினா என் கற்பத்தின் கனியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சாங்க. அவ மனம் கசந்து அழுதாங்க, மண்ணன்ட்டு போய் அழல, ஆண்டவர் சமூகத்துல அழுதாங்க. மனம் கசந்து அழும்போது ஆண்டவர் அண்ணாவின் கண்ணீரை கண்டு அண்ணாவுக்கு கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தேவை வேணும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆசைப்படுறீங்கல்ல, அப்போ நீங்க ஆண்டவர் சமூகத்துல அதை தெரியப்படுத்தி ஆண்டவர் தருவாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கும் போது கண்டிப்பா உங்க ஜெபங்கள் கேட்கப்படும். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஆண்டவர் நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. முதல்ல விசுவாசிக்க ஒரு சின்ன சாட்சிங்க. அதாவது ஒருத்தங்க என்கிட்ட ப்ரேயர் பண்ண வந்தாங்க. அப்ப அவங்களுக்கும் நான் ப்ரேயர் பண்ணிவிட்டேன். ஆனா ஆண்டவர் கண்டிப்பா உங்க வியாதியை சரியாக்குவாரு அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட அவங்கள நான் ஜெபிக்க சொன்னேன். நிறைய பேர் பண்ற வேலை என்ன தெரியுமா? ஒரு வியாதி வந்த உடனே ஆண்டவர் தெரிஞ்சு கொண்ட ஊழியக்காரங்க ஜெபிச்சாதான் சரியாகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நீங்க விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அவர் பாரபட்சமற்ற தேவர், எல்லாத்தையும் ஒரே மாதிரிதான் பார்ப்பாரு. உங்க வாழ்க்கையில என்ன வேணுமோ அதை நீங்க ஜெபிச்சு பெற்றுக்கொள்ளுங்க. ஆனா அந்த ஜெபத்துல ஒரு தெளிவு வேணும். ஆண்டவர் நியமிச்ச அந்த ஊழியக்காரங்கிட்ட போய் ஜெபிச்சாதான் எனக்கு வியாதி சரியாகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தவறு. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, நீங்க ஜெபத்துல கேட்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாரு. நீங்க வாய்களை திறந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கேட்கும் போது பெற்றுக்கொள்ளுவீங்க. அதே மாதிரிதான் நான் ஒரு சின்ன ஜெபத்தை மட்டும் சொல்லி கொடுத்தேன். பாவியான என் கிருபையாயிருங்க ஏசப்பா, இது நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்க மேல இறக்கமா இருக்கிறாரு, உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அவங்களும் சொன்னாங்க, அவங்க வாழ்க்கையில அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. நிறைய பேர் என்னன்னா, அவங்க ஜெபிக்காம ஊழியக்காரங்க ஜெபிச்சா சரியாகும் அப்படிங்கிற அந்த விசுவாசம், ஆண்டவர் மீது விசுவாசம் கம்மியா போயிடுது, ஊழியக்காரங்க மீது விசுவாசம் கூடி போகுது. ஊழியக்காரங்க சாதாரண ஒரு மனுஷன் தாங்க. அதே மாதிரி உங்களை எப்படி நேசிக்கிறாரோ அதே போலதான் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறாரு. நீங்க கேளுங்க, ஈசப்பா நான் செய்த பாவத்தெல்லாம் மன்னிங்க, என் வாழ்க்கையில இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு எந்த தடை இருக்குதோ அதை தகர்த்து போடுங்க, என் மேல இறக்கமா இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல நீங்க கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் அவங்களுக்கு அதிசயத்தை செய்வாரு, அற்புதத்தை செய்வாரு.
அவர் பாரபட்சமற்ற தேவன். நான் இவங்களுக்கு மட்டும்தான் செய்வேன், இல்ல ஊழியக்காரங்க ஜெபிச்சா அவங்க ஜெபத்தை மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லையே. உங்க ஜெபத்தையும் கேட்பாரு. நீங்க ஜெபிங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கேளுங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது, ஒரு வியாதி இருக்கு, அந்த வலி வேதனை உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். நீங்க சொன்னா தெரியும், ஆனா அது உணர முடியாதுல்ல. நீங்க எவ்வளவு வழியில இருக்கீங்க, எவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். ஆனா அது எங்களுக்கு தெரியாது, அடுத்தவங்களுக்கு தெரியாது. நாங்க ஜெபிப்போம் அவ்வளவுதான், அடுத்தவங்க ஜெபிப்பாங்க ஆண்டவர் சமூகத்துல. ஆனா வலியோட உங்க வலி வேதனை எல்லாம் அனுபவிக்கிறது நீங்க. அந்த அனுபவத்தின் வேதனை உங்களுக்கு புரியும். நீங்க ஆண்டவர் சமூகத்துல கேட்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்துக்குரிய பதிலை தருவாரு. முதல்ல நம்ம ஜெபிக்கும் போது நம்ம பாவங்கள் நமக்கு தடையா இருக்கும். அந்த பாவங்கள் நீங்க சொல்லி அறிக்கை இடுங்க. முதல்ல ஆண்டவர் சமூகத்துல அப்பா நான் என்ன பாவம் செய்திருக்குன்னு எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேளுங்க. ஆண்டவர் சொல்லி தருவாரு. உடனே நீங்க யோசிக்கணும், நான் நல்ல ஒரு பாவம் செய்யுது அப்படின்னு சொல்லி. பாவிய பிறந்து எல்லாருமே பாவம் செய்தவங்க தாங்க. இது நான் வேற பாவம் செய்தவன் தான். அப்போ நம்ம பாவம் செய்யல அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. நீங்க உங்க பாவங்களை சொல்லி ஆண்டவர் சமூகத்துல அறிக்கை விட்டு மனம் திரும்பும்போது கண்டிப்பா ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பாரு. உங்க பாவங்களை மன்னிச்சு உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றுவார். அந்த ஜெபங்கள் கேட்கப்படும். பாவங்கள் மன்னிச்சு மனம் திரும்பும் போது ஆண்டவர் அங்க சந்தோஷப்படுறாருங்க. ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு. உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த பாவ சாபக்கட்டுகள் மாறி உங்க வாழ்க்கையில இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா கண்டிப்பா ஆண்டவர் சமூகத்துல நீங்க ஜெபிக்கவங்களா மாறணும். கண்டிப்பா ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இப்ப பைபிள்ல எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பாருங்க, வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடணுமா. நம்ம ஆண்டவரை நோக்கி உண்மையாக விசுவாசத்தோடு கூப்பிடும்போது ஆண்டவர் நமக்கு அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லவை மிகுந்தவராக இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் மாறி போகும். மனிதன் இல்லைங்க ஏமாத்துறதுக்கு, அவர் ஜீவனுள்ள தேவன். கண்டிப்பாக உங்களை விடுதலை பண்ணுவார். அதே போல் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான திரும்பிக்காக நன்றியப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா என்ன தேவை அப்படின்னு சொல்லி ஒரு தேவைக்கு துணியா இதுக்காக தான் நான் செபிக்கிறேன். ஆண்டவர் என் வாழ்க்கையில அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு செபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அப்பா நீங்க அற்புதம் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். அதிசயம் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய மேலையும் அப்பா உங்க கிருபை சூழ வேண்டும் என்று செபிக்கிறேன். உங்க மகிழின் பிரசன்னத்தால நிரப்ப வேண்டும் என்று செபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்க உண்டப்பா, கவலையோடு ஜெபிக்கிறவங்க உண்டப்பா. அவங்க கண்ணீரை காண்கிற தேவை நீங்க ஆண்டவரே. அந்த கண்ணீரை கண்டு அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அதிசயம் செய்வதற்காக நன்றி, அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி சொல்லுங்க. மீட்பார் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஆண்டவரே என்ற பரம தந்தையே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.